உதயநிதிக்காக இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு போட்டி பொறாம அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை ஏகப்பட்ட அந்த வைத்தறிச்சல்ல தான் அவங்க வந்து விளாத்திக்குளத்துல பேசுறாரு. 3 நாள் டெல்லி நாடாளுமன்றத்தை போராட்டம் பண்றாங்க. நோக்கம் அவங்க இயக்கம் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய பின்புலம் என்ன? போராட்டம் என்ற பேரில் வரக்கூடியவர்களுடைய மனநிலை என்பது வேறு. இதுக்கு நான் வெளியில் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் வந்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல உட்கார்ந்து அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க யார சொல்றீங்களோ அதே மனிதர் 6 மாதத்துக்கு முன்பு பாகிஸ்தானில் சென்று அந்த வீடியோ போய் எங்கிட்ட கையில வச்சிருக்கிறேன். எம்ஜிஆர் போல் வாழுங்க, அண்ணாவை போல் வாழுங்கன்னு சொல்றாங்க. எங்கேயாவது கலைஞர் போல் வாழுங்க யாராவது சொல்லுறாங்களா? நீங்க ஆட்சி நடத்துறீங்களா சொல்லுங்க. விஜய் அவருடைய பதவியை பார்த்து கொண்டு அவர்களால் இருக்க முடியவில்லை. ஆகவேதான் லண்டன்ல போய் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் சிங்கப்பூர்ல படுத்து கூட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் ஆட்சியை கண்டினியூவா செய்ய வேண்டுமானால் மத்திய அரசையும் பகிச்சுக்கிடாமல். சரி, இப்போ நம்ம நிறைய பேர் எல்லா இடத்துலயும் நம்ம பேசுறோம். நமக்கு மனசு அது பேச்சு உரிமை இருக்குன்றதுனால நம்ம பேசுறோம். சபை நாகரிகம் இருக்கு, மேடை நாகரிகம் இருக்கு. எங்க போனாலும் நான் என்ன வேணாலும் பேசுவேன், யாரை வேணாலும் பேசிடுவேன் அப்படின்ற ஒரு தோணியில வந்துட்டு திமுக கட்சியை சார்ந்தவங்க வந்துட்டு தாவேகா கட்சி நம்ம தலைவர் சிஎம் முதல்வர் வந்துட்டு ஒரு ஒருமையிலாம் பேசியிருக்காங்க. அவங்க எலும்ப உடைப்பேன், மானங்கெட்ட முதல்வர், இந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சு பேசுறது வந்துட்டு இது நீங்க வரவேற்கிறீங்களா இல்ல வந்து எதிர்க்கலாமா? இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அது போன்ற பேசிய பேச்சை வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்றால் ஜனநாயகத்துக்கு ஒரு மரபு உள்ளது. ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்களையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் ஜே.கே. மூப்பனார் அவர்களுக்கும் 3 பேருக்கும் பிரதமரான ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு சார்பில் வந்தது. அப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஏங்க ஒரு நல்ல வாய்ப்பை எங்க மிஸ் பண்ணுறீங்கன்னு. அப்போ பேரறிஞர் அண்ணாவும் சரி, பெருந்தலைவர் காமராஜரும் சரி, ஜி.கே. மூப்பனாரும் சரி என்ன சொன்னார்னா, எங்களுடைய உயரம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆக உயர எவ்வளவு தெரிஞ்சுதான் நம்ம பயணிக்க முடிய தவிர்த்து அதிகமாக நம்ம தேவையில்ல ஆசைப்பட்டு அதன் மூலம் பிரச்சனை ஆயிடக்கூடாது. என்ன அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, மூவர் ராஜாஜி இருக்கார்ல, ராஜாஜி கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. அதாவது இன்னைக்கு உள்ள பிரசிடென்ட் ஜனாதிபதி அண்டே கவர்னர் ஜெனரல். கவர்னருக்கெல்லாம் ஜெனரல், பொதுச்செயலர், கட்சிக்கு பொதுச்செயலர்னா அது கீழே மாவட்ட செயலர் வராங்களா, அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் வந்தாங்க. அப்படி இருந்த ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் வாருங்க என்று சொல்லி அன்னைக்குள்ள இளம் தலைமுறைகள் உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் ராஜாஜி அழைத்து, ராஜாஜி சரி ரைட்டு கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி வந்தாங்க. சிறிது காலகட்டங்கள் போனவர்னா ராஜாஜியை கவிழ்க்க வேண்டும் என்ற யார் அழைத்தார்களோ அவர்கள் சதித்திட்டம் செய்கின்றார்கள். இது உளவுத்துறை மூலமாக ராஜாஜியிடம் தகவல் போகுது. ராஜாஜி உடனே என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய உடல் நிலை கருத்தில் கொண்டு நான் ராஜினாமா செய்கிறேன். அதன் பிறகுதான் அது ஆதிசங்கருடைய பஜ கோவிந்தத்தை ராஜாஜி பஜ கோவிந்தன் பாட்டு எழுதி அந்த நூலை எழுதி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அந்த ஆதிசங்கருடைய புக்கை ராஜாஜி பஜகோவிந்தன் எழுதல அதிலே தன்னுடைய கஷ்டத்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பாட்டுக்கு பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய பதவியில எல்லாம் இருந்துகிட்டேன், ஆனா நாட்டுல உள்ள சில உங்களுக்கு பேச்சை கேட்டு நான் இந்த பகுதியில உட்காந்து என்னே கவுக்க பார்த்தாங்கன்னு தன்னுடைய மன குமரல கூட எழுத்து வடிவமா ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு. சோ அதே போல நீங்க திமுகவுடைய ஆரம்ப காலத்திலே பாத்தீங்கன்னா எதிர்ப்பு முனை, அதாவது அசிங்கமா பேசுறது, அவங்களுடைய 1945 இருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் வளர்ந்த விதத்தை பாத்தீங்களா, அடுத்தவங்க மனசை புண்படுத்தி கேவலப்படுத்தி அவங்களை எப்படிலாம் இறைவனை கூட விட்டு வச்சுல, அடியே மீனாட்சி கிளட்டடி மூக்குத்தி என்னெல்லாம் சொன்னாங்க. பால் அபிஷேகத்துக்கு கூட குழந்தை பால் இல்லாம இருக்கின்றது, உனக்கு பால் தேவையான்னு கேட்டாங்க. தில்லை நடராஜர் கோயிலாக இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கம் கோபுரம் வந்து வெடிவெத்து தகுந்த என்னாலோ அதான் வாழ்க்கையின் பொன்னால்னா சொன்னதும் அந்த திராவிட இயக்கங்கள். அவங்க வந்து யாரையும் விட்டு வச்சல. இன்னைக்கு தென் மாவட்டத்துல வந்து இந்த அளவுக்கு மத கலரும் ஜாதி கலரும் உச்சத்துல ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஜாதி சங்க தலைவருக்கும் மாறி மாறி அடி வெட்டு குத்து வெடிக்குண்டு வீசு வரைக்கும் பண்ண காரணம் திராவிட இயக்கங்களுடைய ஒரு பிஹேவியர் தான் காரணம். சோ அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசலாம். காமராஜரை என்ன சொன்னாங்க, பனைமரம் ஏறக்கூடியவங்கன்னு சொன்னாங்க, உமிக்கிரி ஆவாரின்னு சொன்னாங்க, நாடாருன்னு சொன்னாங்க, முத்திரை குத்துனாங்க, முத்துராமலிங்க தேவர்னு முத்திரை குத்துறாங்க. இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் தேச தலைவர்கள் எல்லாமே ஜாதி தலைவர்கள் சொன்னாங்க. ஆனா இவங்க மட்டும் தமிழின தலைவர்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குறுக்கு வழியில எல்லா வகையில பார்ப்பானியர்கள் இவ்வளவு நிறைய விஷயங்களை சொல்லிதான் அவங்க குறுக்கு வழியில கையாண்டவங்க. சோ அதனால இந்த பேசி 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 அவங்களுக்கு பெரிய அனுபவங்கள். இப்ப திமுக வந்து திரும்பவும் வரும்னு அவங்க நம்பிக்கையில இருந்தாங்க. டோட்டலா அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மக்கள் தாவேக்கா வர வச்சிருக்காங்க. அப்ப தாவேக்கா ஆட்சியில வரணும்னா குறைந்தபட்சம் 6 மாசம் இந்த ஆட்சி புதிய ஆட்சி, புது நிர்வாகம், புது சிஸ்டம், இந்த ஆட்சி எப்படி செல்லுகின்றது என்று விட்டு கொடுக்கணும். பட்டத்துக்கு நூலை இப்படி அது கூட உதயநிதிக்காக
வந்து இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு போட்டி பொறாம அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை ஏகப்பட்ட அந்த வயிற்றுச்சல்ல தான் அவங்க வந்து விளாத்திக்குளத்துல பேசுறாரு. ம், ஏற்கனவே அனிதா ராஜேஷ் அப்படிதான் பேசுறாங்க. ம், ம். அதுலயே அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதே போல காஞ்சிபுரத்துல சிறு மற்றும் குறுந்தொழில் துறை தாம அன்பரசன் அவ்வளவு கேவலமா பேசினாங்க. அப்படிலாம் இருக்கின்ற போது இன்னைக்கு வந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ எலும்ப ஒடிப்பேன், நீ வந்து கொத்து புரட்டான்னு சொல்லிட்டியா என்ன சொல்றாங்க. அவரு முதலமைச்சருடைய அவரு என்ன சொன்னாருன்னா, குளத்தூர் தொகுதி கொத்து புரட்டா போட்டிருக்காங்க, அதுல வந்து ஆயிரம் அர்த்தங்கள் நீங்க எடுத்துக்கலாம். அதான் மீனிங் வந்து குளத்தூர் மக்கள் உங்களுக்கு கொத்து பரோட்டா ஆமா. போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தான். சாதாரண நடைமுறை வார்த்தையில சொல்லுவாங்க, என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தியா, இன்னைக்கு பாத்தியா முகவரி இல்லாம இருக்கிறான் இன்னும் சொல்லுவாங்களா இல்லையா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், அவரு நம்மளும் ஒரு கார் வாங்க லோன் வாங்குவாங்க, வீம்புக்காக பண்ணுவாங்க. வீம்புக்கு வாங்குவாங்க, 2 லோனை கட்டுவான், ம், அடுத்தது டியூ கட்ட மாட்டான். கம்பெனிக்காரன் வந்து டோல் அது போட்டு எடுத்துட்டு போயிடுவான். இது வந்து அப்புறம் நமக்கு அவமானங்கள் எதுக்கு தேவையில்லை. நம்முடைய உயரம் என்றதோ அது மாதிரி வாழ்க்கையில நிலைப்பாடு இருக்கணும். அந்த நிலைப்பாடுல வந்து திமுகவுக்கு அதெல்லாம் விதிவிலக்கு, யாரை வேணாலும் திட்டலாம், ஆட்சி அதிகாரம் கையில வந்தா என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு மனநிலையில தான் அனிதா ராஜேஷன் சொல்றாரு, இந்த ஆட்சி இன்னும் 3 மாசம் தான் இருக்கும். இவர் ஏதோ ஒரு ஜோசியம் பார்த்தது மாதிரி ஜோசியம் வந்து. பார்த்து ஆமா. சொன்னாங்க. அப்போ மார்க்கண்டேயன் அவர் வந்து இவ்வளவு கேவலமா பேசும்போது அவருக்கு மகன் சொல்றாரு, எங்க அப்பா 5 நிமிஷம் பேசினாரு, ஆனா 10 மணி நேரம் அலைக்கழிக்கிறாங்களே நீங்க சொன்னீங்களே. அதே மகன் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதான் மார்க்கண்டேயனோட மகன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க தான் உங்க பையனை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, நான் என் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கணுமா? விளாத்திக்குளம் மக்களுக்கும் எங்களுக்கும் எங்க அப்பா எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காரு, எங்க அப்பாவை இப்படி அலைக்கழிச்சு நீங்க சிறையில அடைக்கணுமான்ற மாதிரி அவருடைய மகன் வந்து இல்ல அது ஓகேங்க. அப்ப வார்த்தையை சொல்லணும்ல. இப்போ நான் சொல்றேன், முதலமைச்சர் எலும்பை ஒடிப்பேன்னு சொல்றாங்க, நீ என்ன கசப்பு கிடையாது வச்சிருக்கீங்க. இப்போ அந்த வார்த்தையில அதாவது சொல்லுவாங்க, வார்த்தைக்கு வெல்லும் மாட்டில் ஆமா. உள்ளது, ம். கொல்லும் மாட்டில் உள்ளது. அதான் சொல்லுவாங்க வள்ளுவன், யாகாவாராயினும் நாகாக்கன்னு சொல்லுவாங்க. அந்த நாகாக்கும் போது சபை நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. என்னதான் நீங்க ஆட்சியா இப்போ முதலமைச்சர் எலும்பு ஒடிப்பேன்னு சொல்றீங்க, அப்ப சாதாரண ஜனங்க என்ன கேட்பாங்க, ஏங்க மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில வர வச்சிருக்கிறோம், ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்குது, நீங்க நிர்வாகம் என்பது வேறு, ஆனா ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 2021 ஸ்டாலின் என்ன தெரியுமா, எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிதார்களுக்கும் நான் தான் முதல்வர், சமச்சீராக ஆட்சி அமைப்பேன்னு சொன்னாரு. அதே அமைச்சர்ல இருக்கிற சேகர் பாபு அவருக்கு தொகுதியில என்ன பண்ணாரு தெரியுமா, ஜைனா அதாவது மார்வாடி அசோசியேஷன் மீட்டிங் போட்டு என்ன தெரியுமா, எனக்கு நீங்க ஓட்டு போடல, பிஜேபி தான் ஓட்டு போட்டீங்க, ஆனாலும் இன்னும் மிரட்டினா தோரணையில அவர் பேசினாரா இல்லையா. அப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்தவரை உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு ஒரு மோசமான சிந்தனையில எண்ணமும் வக்கிரமான எண்ணங்களும் கொண்டதுல விளாத்திக்குளம் எம்எல்ஏ விட்டு வைக்கல. அப்போ பொதுமக்கள் என்ன கேட்கறாங்க, ஏங்க இப்படி ஒரு திட்டும் போது இங்க விட்டு வைக்கலாமா, நாளைக்கு ஒருத்தர் வந்து வருவாங்க, சண்டைக்கு வருவான், பிரச்சனை பண்ணுவான், சமூக எதுக்கு சட்ட ஒழுங்கு துறையில இருக்கு, அப்படி பேசக்கூடாது. ஆகவே நீதிமன்றம் விசாரணை பண்ணி வர அரசு பண்ணி வச்சிருக்கும் போது இது வந்து ஒரு முன் உதாரணம். முதலமைச்சர் என்பது அவரு தப்பு செய்யறாரா, ஐயா நீங்க தப்பு செய்றீங்க, ஐயா உங்க அமைச்சர்கள் இருக்கிற சில அதிகாரிகள் ஊழல் பண்றாங்க, ஐயா உங்க அமைச்சர் பிஏக்கள் இப்படி பண்றாங்கன்னா அது மென்ஷன் பண்ணி காட்டலாம். தவறுகளை நடக்கின்ற போது இப்படி நடக்கின்றது சுட்டி காட்டலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டு எலும்பை ஒடிப்பேன்னு சொல்லும்போது அது எந்த விதத்துல நியாயம். உலக நாடுகள் முழுவதும் நம்முடைய பிரதமர் போறாரு, எந்த நாட்டுல அதிபர்களாவது இப்படி சொல்லியிருக்காங்களா, எந்த நாட்டுல விமர்சனம் பண்ணிருக்காங்களா, எல்லா நாட்டிலும் அப்படியே கால் விழுந்து கும்பிடுறாங்க ஐயா. ஏனென்றால் கொரோனாவுக்கு பிறகு பல நாடுகள் வீழ்ந்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தில் இந்தியா இன்று வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாலும் ஒரு நாட்டுக்கு தலைவன் தேவை, வீட்டுக்கு எப்படி பூட்டு தேவையோ அதே போல நாட்டுக்கும் நல்ல ஒரு தலைவன் தேவை. அந்த நிலைப்பாடு தான் கொண்டாக்குறாங்க. ஒண்ணு இல்லை, இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இந்தியா முழுவதும் பிரச்சனை பண்றாங்க. 3 நாள் டெல்லி நாடாளுமன்றத்தை கொஞ்சம் போராட்டம் பண்றாங்க. ஆனால் நோக்கம் அவங்க இயக்கம் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய பின்புலம் என்ன, ஆம் ஆத்மி அவளை ரிமோட் பண்றாங்களா, அல்லது காங்கிரஸ் கட்சி அவங்களை ரிமோட் பண்றாங்களா, அல்லது வெளிநாட்டு தீய சக்திகளை ரிமோட் பண்றாங்களா, இன்னும் பல கோணத்தில் மத்திய அரசு ஆய்வு பண்ணாங்க இல்லையா. கோரிக்கை என்ன நமக்கு எல்லாம் தெரியும் சார். இல்ல மத்திய அரசு கோரிக்கை என்பது வேற, ஆனா அவங்களுடைய முகம் அந்த கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் என்ற பெயரில் வரக்கூடியவர்களுடைய மனநிலை என்பது வேறு. இதுக்கு நான் வெளியில் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் இன்று நம்மை இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்று 100 ஆண்டு காலமாக அமெரிக்காவுடைய மனநிலை இருக்குது. அமெரிக்கா என்னது, உலகத்தில் டான் யார் என்று ஒரு நிலைப்பாடு, தலைவன் ரவுடி யாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு பங்களாதேஷ் நிலைமை என்ன, நேபாள் நிலைமை என்ன, இலங்கை நிலைமை என்ன, பாகிஸ்தான் நிலைமை என்ன, இளம் தலைமுறை ஜென்ஸை கிண்டி ஏற்றி விட்டு குழப்பத்தை எப்படி நாட்டில் ஜனநாயகத்துல கேள்விக்குறியா இருக்கின்ற நேரத்தில் இந்த நேரத்தில் காக்ரோச் ஜனதா கட்சி போன்ற சில நபர்கள் மூலமாக
வன்முறையாளர்கள் உள்ளே புகுந்து ஜனநாயகத்தை கேள்விக்குறி ஆக்கிட விடக்கூடாது என்பதற்காக தான் இந்திய அரசாங்கம் யோசிக்கின்றது. சரி. ஆனா அங்க நடத்தக்கூடிய போராட்டம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? போராட்டம் தெரிகின்றது. ஆனா அது நியாயமானதானே? அங்க ஒரு மனுஷன் வந்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல உட்கார்ந்து அங்க போராட்டம் பண்ணிட்டு இல்ல இருக்காரு. நீங்க யார சொல்றீங்களோ அதே மனிதர் 6 மாதத்துக்கு முன்பு பாகிஸ்தானில் சென்று அந்த வீடியோ இப்ப எங்கிட்ட கையில வச்சிருக்கிறேன். வீடியோ பாகிஸ்தானில் இருக்கிறேன். அப்ப இதுக்கு நோக்கம் என்ன? அது யோசிக்கிறோம்ல. ம். அதனால வார்த்தைகளை ஒரு அரசியல் தலைவர் நீங்களோ நானோ பேசலாம் ஈஸியா. ஆனா அதுக்கு நமக்கு ஒரு வரைமுறை இருக்குது. ம். இன்னைக்கு சோசியல் மீடியாவிலும் சரி, Facebookலயும் சரி, முதலமைச்சரை தரக்குறைவா பேசும்போது அது பண்ண உடனே அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வழக்கு தொடர்ந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க கடந்த உங்களுடைய திமுக ஆட்சியில நீங்க ஜனநாயகமா இருந்தீங்க. உங்களுடைய குறைகளை, உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கே பத்திரிகையாளர்கள் மேல வீட்டுல போய் மலத்தை கொண்டு வீசுனீங்க தானே. அப்ப நீங்க நீன்னொரு ஆட்சி இப்படி குறை சொல்லக்கூடாது இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல சோசியல் மீடியாவும் பிரிண்ட் மீடியா உங்களை போட்ட யூடியூப் சேனல் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயா தமிழ்நாட்டுல திமுகவும் இல்ல, அதிமுக ஆட்சியில் இல்ல, தாவேக்காண்ட புதிய ஆட்சி வந்திருக்குது, 2 மாசம் தான் இருக்குது. ம். நீங்க எதை வச்சு விமர்சனம் பண்ணுவீங்க சொல்லுங்க? இப்பதான் உங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. விமர்சனங்களை தவறுகள் நடக்கின்ற போது இந்த இடத்தில் இது 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 தவறு நடக்கிறது, இதை நீங்க சரி செய்து கொள்ளுங்கள் என்று கிளாரிபிகேஷன் ஐடியா எல்லாம் கொடுக்கலாம். அதை விட்டு உங்க ஆட்சி சரியில்லை, எலும்பு ஒடிப்பா, நீ என்ன கசாப்பு கடை வச்சிருக்கியா? ஆகவே அந்த கைது என்பது இந்தியாவில் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சிறப்பாக பதிவு கொடுத்திருக்காரு. அது யாராக இருந்தாலும் தவறு தான். இதே மாதிரி விட்டு வச்சுட்டு இருந்தீங்களா, நாளைக்கு இன்னொருத்தன் சொல்லுவான். அப்ப முதலமைச்சருக்கு என்ன வேல்யூ இருக்க சொல்லுங்க சார். அவர் நடிகர், அவர் நடிகரா இருக்கும்போது உங்களை பார்க்க முடியுமா? அப்ப இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் நடிகராகி மக்களின் உள்ளத்தை கவர்ந்து முதலமைச்சர் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்று அரசியல்வாதிகள் யாரு மாட்டு கட்சியிலிருந்து வந்தாலும் புசியானந்தா பாரு இல்ல ஆதவர்ஜனா பாரு தான் சொல்றாங்க. முதலமைச்சர் ஒரு கேடர் இருக்குது. வந்தோம் ஜெயலலிதா நீங்க சந்திக்க முடியுமா சொல்லுங்க? ஜெயலலிதாமா சந்திக்க முடியுமா? யாரும் சந்திக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம், ரவி பர்னாட்டு 2 நாளா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, அவரு மேல் சபை எம்பி டெல்லியில இருக்காரு. ஒரு படம் சென்சார் விஷயமாக நடிகர் விஜய் அவர்கள் கொடநாட்டுல போறாரு. போகும்போது அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. விஜய் அவர்கள் பொதுவாக நீங்க நிறைய ஏஎம் சரவணன் போன்ற தலைவர்கள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து இப்படி கை கட்ட உட்காருவாங்க. அது அடிமை என்று சொல்ல முடியாது. அது ஒரு மரியாதை. சுவாமி விவேகானந்தர் பிறகு இப்படிதான் இருப்பாரு. நிறைய பேருக்கு நான் யாரா நீங்களே இடத்துல போனீங்களா சில இடத்துல கை கட்டு தான் இருப்பீங்க. அது நம்ம சிறுமை என்று சொல்ல முடியாது. அப்ப அதை மென்ஷன் பண்றாரு. அவரு எப்பவுமே எளிமையா தான் இருப்பாரு. ட்ரை பண்ணது எளிமையா தான் இருப்பாரு. இன்னைக்கு அவரும் முதலமைச்சரா இருக்காரு. நினைச்சு பாருங்க. அன்று ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது சென்சார் விஷயமாக பார்க்கின்ற போது பிஆர்ஓ மூலமாக தான் பண்ண முடியும். அப்படி இருக்கின்ற போது முதலமைச்சரை நினைச்சவரை பார்க்க முடியுமா? இதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, எவ்வளவு பிஏக்கள் இருக்கிறாங்க, வரக்கூடியவர் யார், எந்த சிந்தனை வைக்கின்றார், எல்லாம் பார்க்க முடியுமா? முடியாதா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ இப்படி தரைக்குறையா பேசும்போது உங்களை அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணாம திருவாசகம் திருப்பாவையா படிச்சுட்டு இருப்பாங்க. உங்களை கொண்டு வச்சுட்டு சொல்லுங்க. அவருடைய மகன் அவருடைய ஆதங்கத்தை பேசியிருக்காரு. பட் அவருடைய மார்க்கண்டேயனுக்கு மகன் பேசின பேச்சுக்கும் இன்று சோசியல் மீடியா நிறைய கவுண்டர் கொடுத்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கிடையில எதிர்கட்சிக்காரங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா இருக்காருங்களா, பொதுப்பணித்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு, எங்க முதல்வரைய முட்டாள் முதல்வர்னு பேசியிருக்காரு. திரு செந்தில் பாலாஜியை ரவுடிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. கரூர்ல உங்ககிட்ட தீர்க்கக்கூடிய ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு நான் சீக்கிரம் தீர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார தோணியில ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காருன்னு குற்றம் சாட்டுறாங்க. இது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுவாக அவருடைய மைண்ட் செட்டப்ல பாத்தீங்களா, சில நேரங்களில் அவர் ஏதோ அதே பிரசிங்கத்தனமா பேசுறாரு. ஆமா, அதே மாதிரி தான் இவரும் கரெக்ட் தான். நீங்க சொல்ற கரெக்ட் தான். அதிக பிரசங்கமா பேசுவாங்க. அதனாலதான் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்து அந்த கட்சிக்குள்ள உள் பிரச்சனை நடந்து அதனாலதான் அவர் வெளியே வந்தது. இன்னைக்கு தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சா, கட்சியில அவர் இணைஞ்சாரு. கட்சியில ஒரு நல்ல பொசிஷன் பண்ணாரு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. அதுக்கு அந்த சோசியல் மீடியால எப்படி இப்படிலாம் வெற்றி பெற வேண்டும், இளம் தலைமுடைய மனநிலைகளை எப்படி தாவேக்கா ஊடுருவி அதன் மூலமா வெற்றிகளை எப்படி பெற வேண்டும் சிஸ்டத்தை கொண்டு வந்தது எல்லாமே அவருடைய டீம் தான் அது கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் இன்று இருக்கும், நாளைக்கு போகும். இன்னைக்கு தாவேக்காவுடைய நிலை இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது, அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா இதே மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி திமுக ஆட்சியில் இருந்திருக்குது, எத்தனை வாட்டி அதிமுக ஆட்சியில் இருந்திருக்குது. அப்போ அவர்களும் வித்தை கத்தவர்கள். இங்கு தமிழ்நாட்டில் ஆண்டவர்கள் எல்லாம் வித்தையை கற்றுக்கொண்டு முத்தின மாங்காக இருக்கின்றார்கள். தாவேக்கா இன்னைக்கு 2 மாசம் தான் ஆட்சியில வந்திருக்குது. ஆகவே சில இடங்களில் ஆதவ அர்ஜுனா அப்படி நீங்க கேட்கும் போது ஆதவ அர்ஜுனா எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் பக்குவமாக ஆக வேண்டும். காரணம் என்றால் ஒருத்தரை எடுத்தும் கவுத்தம் பேசும்போது அவங்களுடைய மனசு சங்கடப்படும். இப்போ நீங்க நினைக்கிற திமுக நினைக்கலையா? திமுக என்ன நினைக்குது, எப்படியோ நம்ம ஆட்சியில வந்துடணும், திரும்ப ஆட்சியில இந்த தாவேக்கா கட்சியை இல்லாத ஆக்கணும்னு நிலைப்படி. ஏன்னா கரூர் விவகாரத்திலே அந்த கட்சியை இல்லாம ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி அண்ணனும் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சிதம்பரம் அவர்கள் தான் அங்க பாருங்க, ஒரு கட்சியை ஒழிக்கணும் நீங்க நினைக்காதீங்க,
நீங்க தான் ஆளுங்கட்சி. அந்த காவல்துறை பாதுகாப்பு கூடலாம் உங்களுடைய கடமை தான். ஆகவே கட்சி கூட்டத்தை போட்டவங்கள மட்டும் குற்றவாளியாக நீங்க நினைக்காதீங்கன்னு சொன்ன போறதான் திமுகவும் தன் ஆளுங்கட்சியா இருக்கிற தன்னுடைய மனநிலையும் மாற்றினார்கள். ஆகவே 2 சைடிலும் நம்ம அந்த நியாயத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது, ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரம் தன் கையில வந்தோடனே எல்லாமே நாம தான் என்னோட நிலைப்பாடு இருக்கிறதும் தவறு. ஆகவே வரும் காலகட்டத்தில் ஆதவ அர்ஜுனாவும் தன்னுடைய நாவடக்கத்துடன் பேசினால்தான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பக்குவமான தன்மையான நிலைப்பாடு மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி மனசும் புண்படாத நடத்தக்குள்ள. ஆனா இப்ப அதுல இருந்து ஆகிரியம் யாரும் பாக்குறா, எடுத்தேங்க ஒரு நிலைமையில இருக்குது. இது வந்து வளரக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? அதாவது இதே மனநிலை தானே அவங்களுக்கு வரும். நம்ம முதல்வரே இப்படி பேசுறாரு. ஏன்னா கரூர்ல வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங்காக கரூர்ல போயிட்டு மீட்டிங்ல பேசினாரு. அவர் எப்படி பேசினாரு நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். வரக்கூடிய இடைத்தேர்தல வந்துட்டு திமுக ஓட ஓட விரட்டி அடிப்பேன் அந்த மாதிரி பேசினாரு. அதாவது சினிமா சாங் வச்சு பேசினா செந்தில் பாலாஜி. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் ஓ நம்மளாம் இப்படி பேசலாம் போல அப்படின்ற அந்த தாட் தானே அவங்களுக்கு இல்ல, அந்த சிந்தனை தமிழ்நாட்டுல வந்துச்சு இப்போ. அந்த சிந்தனை என்பதா சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. கொஞ்சம் பக்குவம், சகிப்புத்தன்மை. இப்போ கிறிஸ்தவம், இஸ்லாம், ஹிந்து யாராக இருந்தாலும் ஆலயங்கள்ல போய் சாமி கும்பிடுறோம், சர்ச்சில் போய் பைபிள் படிக்கிறோம், நமாஸ் பண்றோம். இதெல்லாம் எதுக்குன்னா மன சாந்தத்துக்கும் மன பக்குவத்துக்கு தான் பண்றோம். சோ இந்த நிலைப்பாடு இல்லாமல் தலைவன் சொல்லிட்டாரு இனிமேல் நாம தாண்டா என்று சொல்லும் போது சமூக சீரழிவு ஏற்படும். சமூகத்துல ரீல்ஸ் முகம் அதிகமாக உருவாகும் போது நல்ல சமுதாயத்தை நாம காண முடியாது. ஒரு படிப்பு என்பது எப்படி 1ஆம் வகுப்புல இருந்து 10th அடுத்து +2 அடுத்தது அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி மேலோட்டமா போறாங்களோ அப்பதான் இந்த பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே படித்த பிறகு எப்படி அந்த படிப்புக்கான பக்குவம் வருகின்றதோ அதே போல ஆட்சியில் உள்ளவர்களும் சரி, ஆட்சியில் இல்லாதவர்களும் சரி, அரசு தலைவரும் சரி பக்குவமாக பேசினாதான் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். பக்குவமாக பேச விட இளந்தலைவர்கள் பாதையை மாறி தடுமாறி போதை, கஞ்சா இப்படியே நீங்க கிட்டத்தட்ட 54 ரகமான கலர் மதுபானங்களை வெளி மாநிலத்திலிருந்து இறக்குமதி பண்ணி இதும்போது இதெல்லாம் ஒரு தவறான குடிக்கிறவங்க குடிச்சுதான் இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல கேரளால பாருங்க எல்லா சாராய கடை, கள்ளு கடை எல்லாமே இருக்குது. அங்க இந்த மாதிரி இது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா குடித்து பின்னால் பல குடும்பங்கள் நடுத்தூர்ல இருக்குது. சோ அரசு மக்களுக்கும் பாலமாக இருக்க வேண்டும், இளம் தலைமுறைக்கும் பாலமாக இருக்கின்றாலும் ஒரு ஆட்சி நன்றாக ஒரு நிலைவன. திமுக என்பது வேறு, அதிமுக என்பது வேறு. அவங்களாம் ஆண்டு அனுபவித்து முடித்து விட்டார்கள். சோ இளம் தலைமுறைகள் புதிய விதைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டுமானால் விஜய் வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கும் தன்னுடைய அமைச்சர்களுக்கும் பயிற்சி பட்டறை கொடுத்து பக்குவ மனநிலை உருவாக்கினால்தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதுதான் அவரும் விஜய் ஆக்சுவலா அதை எதிர்பார்க்கிறாரு. ஆனா எல்லாரும் ஒரே 5 பேர்ல ஒன்னா இருக்குதா, அந்த சூழ்நிலை உள்ள மனநிலை இருக்குது. விஜய் உண்மையிலே சமூகத்துல நிறைய செய்யணும் இருக்காரு. அதுக்கு உதாரணம் சமீப காலமாக அரசு மருத்துவமனையில இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. மக்கிய குப்பை மக்கள் குப்பையில ஆய்வு பண்றாங்க. இதுல ஒரு மக்களை எதிர்பார்க்கிறாங்க. சார் மக்கள் வந்து காமராஜர் போல் வாழுங்கள், எம்ஜிஆர் போல் வாழுங்கள், அண்ணாவை போல் வாழுங்கன்னு சொல்றாங்க. எங்கேயாவது கலைஞர் போல் வாழுங்க யாராவது சொல்லிருக்காங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்க? கலைஞர் என்றால் திருச்சி வெளிச்சம் என்று முழுக்க 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 கொள்ளை அடிப்பது எப்படி, மக்களை ஏமாற்றியது எப்படி, கலவரத்தை ஏற்படுது, இந்த சிந்தனை தானே. நீங்க எங்க தமிழ்நாட்டிலே திமுக காரங்களே எங்கேயாவது கலைஞர் போல் வாழ்வையாக சொல்லிருக்காங்கல்ல, அண்ணா போல் வாழுங்கள், காமராஜர் போல் வாழுங்கள், எம்ஜிஆர் போல் வாழுங்க தான் சொல்லிருக்காங்க. எங்கேயாவது கலைஞர் போல் வாழுங்க ஒரு இடத்துல சொல்லிருக்காங்களா? இல்லையே. சோ அதனால இளம் தலைமுறைகளுக்கு நல்ல பக்குவமான கட்டமைப்பான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று விஜய் அவருடைய மனதில் உள்ளது. அந்த விஜயுடைய எண்ணங்களை நினைவில் செயல்படுத்த வேண்டுமானால் உங்களிடம் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் துறை அதிகாரிகளையும் பக்குவப்படுத்திக் கொள்வது உங்களுடைய கடமை. நீங்க தான் அதை விடுத்திருக்கணும். ஆமா, அதுதான் என்னுடைய பதிவு. இதுக்கிடையில வந்துட்டு நம்ம முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற ஆட்சி வந்து சாத்தான் ஆட்சியா இருக்கு, மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஆட்சியா இல்லாம இது வந்து முழுக்க முழுக்க சாத்தானோட ஆட்சியா இருக்கு. உங்களை யாராவது எதிர்த்து பேசினா உடனே நீங்க கைது நடவடிக்கை பண்றீங்க, அவங்க மேல பொய்யான சில கேஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு கைது நடவடிக்கை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸ்டாலின் சொல்றது எப்படின்னா யோக்கிய மரம் செம்பெடுத்து உள்ளவன்னு சொல்ற மாதிரி இருக்குது. முதல்ல நீங்க யோக்கியனா, அதாவது ஒருத்தனுக்கு 2 காதே இல்லையா, 2 காது இல்லாதவன் 1 காது இல்லாதவன் பார்த்து குறைச்சானே. பாத்தியா 2 காது இல்ல 2 காது இல்லைன்னு சொன்னா 1 காது இல்ல 1 காது. அது மாதிரி நீங்க வந்து முன்னோர் எப்படியோ அதே போலதான் பின்னோர். நீங்க ஆட்சி நடத்துறீங்களா சொல்லுங்க. ஒரு சின்ன உதாரணம், கடந்த 5 வருஷத்துல அரசு துறை நிர்வாகத்தில் 75% இந்த அமைச்சர்களும் அமைச்சர் அண்ணன் தம்பி மாமன் எல்லாருமே பவர் சென்டர் போட்டு தான் கொள்ளையடிச்சாங்க தவிர்த்து மக்களுக்காக எந்த சர்வீஸும் கொடுக்கல. இதெல்லாம் வச்சுதான் தாவேக்க அங்க ஆட்சிக்கு வந்தது. ஆனால் தாவேக்க ஆட்சியை பொறுத்தவரையும்
இந்த துறையை பராமரிக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்தவரையும் கடந்த திமுக ஆட்சி நடந்த ஊழல்களை இன்னும் கிளறவில்லை. ஏன் கிளறவில்லைன்னா அது நிறைய ஊடகங்கள் சுட்டி காட்டுது. இப்ப கடந்த திமுக ஆட்சியில நேரு நிலவரம் இப்ப உங்களுக்கு தெரியும். அண்ணன் தம்பி பவர் சென்டர் வச்சு எவ்வளவு அடிச்சாங்கன்னு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நேருடைய அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஊழல் மெட்ரோ, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ பட்டெல்லாம் அந்த குடும்பம் தான் நிர்வாகம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு அதிகாரி கூட இப்ப அதை பற்றி மூச்சியை விட மாட்டாங்கிறாங்க. அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்த அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்த ககத்சிங் பேடி, சமிரான், மதுசூதன் ரெட்டி, கார்த்திகேயன், பிரகாஷ் போன்றவங்க இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள வா திறக்கலன்னா இதை வா திறந்தோம்னா இவங்க சிக்கிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதலமைச்சர், ஏனென்றால் இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை நிர்வாகம் முதலமைச்சரின் கையில் உள்ளது. ஆகவே இந்த அதிகாரிகள் பெரும்பாலும் கடந்த திமுக ஆட்சியில் இருந்த ஊழல்களை மறைத்து புதுசாக ஒரு உருட்டு இருக்கிறாங்க. இதையும் முதலமைச்சர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் இந்த எல்லாமே திமுகவுக்குள்ள பல அதிகாரிகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். என்னன்னா ஆட்சி இன்னைக்கு இருக்குமோ நாளைக்கு போவோமோ, இல்லை ஒரு 4 மாசங்களில் நம்பிக்கை வாக்குல வெற்றி நம்ம ஜெயிக்கலாமா என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இதையும் முதலமைச்சர் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். காரணம் என்றால் வரக்கூடிய காலகட்டங்கள் திமுக மிகப்பெரிய வெறித்தனமா இருக்கிறாங்க. வெறித்தனம் சாதாரண வெறித்தனம் கிடையாது. எப்படியாவது தாவேக்கா ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும், தாவேக்கா ஆட்சியை வீழ்த்த வேண்டும், தாவேக்கா ஆட்சியை விரட்ட வேண்டும், தாவேக்கா ஆட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், தாவேக்காவோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு சஞ்சலப்பு மனசோட உள்ளல வச்சுக்கிட்டு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்காவிட்டால் உங்கள் ஆட்சிக்கு ஆபத்தான சூழ்நிலையை எதிர்ப்பு கட்சிகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு சாதகமாக நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது. ஆகவே ஆளுங்கட்சி என்பது இப்போ அவர் திமுக ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க அவங்க செல்படி ஆட்டு உபயோகம் நீங்க இருக்கிறீங்க. அப்பா இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க? திமுக ஆட்சியில சாதாரண இன்ஸ்பெக்டர் வந்து டிஜிபி வரைக்கும் நீங்க பொறுப்பு டிஜிபி தான் போட்டீங்க. இப்படிலாம் நீங்க ஏமாத்திக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாமை மச்சாங் கொண்டாங்க கொடுத்த எல்லா பதிலும் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல 5 வருஷம் நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்களா எத்தனை லட்சம் கோடி இங்க ஊழல் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் இன்னைக்கும் வெளியே வரல. இவரு சொல்றத பார்த்தா தான் தன்னுடைய ஆட்சி திமுக ஆட்சியில் காந்தி எழுதிய சத்தியசோனை புக்கு எல்லாரும் படிச்சது போலையும் காந்தியே நமக்கு கெதின்றது அவ்வளவு காந்தி என்ற கரன்சி படத்தை நம்பி இருந்தவர்கள் தவேக்கு ஆட்சியை பற்றி உங்களுக்கு சொல்றதுக்கு அருகதையும் இல்லை. காரணம் 2 மாசம் தான் எங்களுக்கு ஆட்சி. அது மட்டும் ஏன் அந்த பிரச்சனைனா தென் மாவட்டத்தில் திமுகவில் நிறைய விஐபிகள் தாவேக்களை போற ரெடியா இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஏவனா திமுகவில் இருந்து இன்னும் பல விவிஐபிக்கள் தாவேக்காவில் சாய்வதற்கு ரெடியாக இருக்கின்றார்கள். ஆகவே திமுக தங்களை தக்க வைக்கிறதுக்கு தன் இருப்பிடத்தை தக்க வைக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப இளைஞர் அணியெல்லாம் கூப்பிட்டு நாங்க ஐடிவிங்களை கூப்பிட்டு நல்லா மீட்டிங் போறவங்களும் ஒரு நாடகம் நடக்கிறாங்க. இது தூத்துக்குடியில ஏன் பிரச்சனைனா தூத்துக்குடியில கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி, இப்ப இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேன் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா தென் மாவட்டத்தை பொறுத்தவரையும் திமுக காரர்கள் ஆட்சியில இருக்கும் நல்லா அடிச்சு கொள்ள அடிச்சு கனிம வளங்கள்ல இருந்து நிலங்கள்ல இருந்து கொள்ளடிச்சு எந்த மக்களே அவங்க நிம்மதியா இன்னைக்கு வாழ வச்சிருக்கலாம். அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, எல்லாரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுல தப்பிக்கிறதுக்காக ஒரு நாடகம் நினைக்கிறாங்க. நீங்க சைலண்டா இருந்தாலே போதும். நீங்க சைலண்டா இருந்தாலே உங்க கட்சியை நீங்க காப்பாத்தலாம். நீங்க ஏன் உங்களுக்கு ஆத்திரம் என்னன்னா விஜய் அவருடைய பதவியை பார்த்து கொண்டு அவரால் இருக்க முடியவில்லை. ஆகவேதான் லண்டன்ல போய் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் சிங்கப்பூர்ல படுத்து கூட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்படி பாருங்க, தமிழ்நாட்டுடைய நிதிகளை எடுத்து வெளிநாட்டுல பதுக்கி அங்கு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு நாடகம் நடிக்கிறாங்க. இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். ஆகவே விஜய் 5 ஆண்டு காலம் ஆட்சியை கண்டினியூவா செய்ய வேண்டுமானால் மத்திய அரசையும் பகிச்சுக்கிடாமல், அதாவது கராமத்துல சொல்லுவாங்க பாம்பும் சாகக்கூடாது கம்பும் முடியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்யுங்கள், ஊழலை களையிடுங்கள். நீ தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த லஞ்சத்தை எதிர்க்க வேண்டும் உள்ள மனநிலை இளம் தலைமுறை வந்துள்ளது. நல்ல சிந்தனை உருவாக்க வேண்டும். நீங்க சிந்தனை உருவாக்காம இருந்தால் பிரச்சனைகளை திசை மாறி செயல்பட வேண்டும். திமுக உள்ள வந்துடும். ஒரு காலத்துல திமுக சொல்லுவோம், ஏய் பிஜேபி காரன் உள்ள வந்துருவான், பிஜேபி இப்ப பிஜேபி உங்களுக்கு சொல்லுங்க ஒண்ணே இல்ல. தாவேக உள்ள வந்தாச்சு, ஆட்சியில உட்காந்தாச்சு, என்ன செய்ய போறது ஒண்ணும். தாவேக ஆட்சி கூட பிஜேபி ஆட்சி தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதாவது இவங்களுக்கு திமுக போல அங்க எதிர்த்தா பிரச்சனை இல்ல. திமுக என்ன பண்ணாங்க, இவங்க பிஜேபி ஒரு அரசு திட்டத்தை பாஸ் பண்ண கிடையாது. இவங்க உலக வங்கியில சந்தையில இருந்து கொள்ளை அடிக்கணும். இதுக்காக பிஜேபி எதிர்ப்பான நிலைப்பாடு இருக்கு. இன்னைக்கு நிலைமை என்ன, மத்தியில உங்களுக்கு சப்போர்ட் இல்ல, மாநிலத்துல ஆட்சி இல்ல. இப்ப என்ன நினைக்கிறீங்க, எப்படியாவது பிஜேபியில நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும் நிலைப்பாடு திமுகவுடைய மனசுல உள்ளது என்பதை நாசுக்காக உங்கள்ட்ட சொல்றேன்.
ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா மக்களுக்கு புரியுற மாரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.